இறுதியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எழுச்சி உரையாற்ற வருகிறார்கள். எனது அன்பிற்கினிய மாமனார் திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதிய தூக்கு கயிற்றில் நிஜம் என்கிற இந்த நூல் அறிமுக கூட்டத்தினை சிறப்புற ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி கோவை மண்டல அமைப்பாளர் கார்வண்ணன் அவர்களே, மாநில இளைஞர் பாசறையின் எழுச்சி மிகுந்த தளபதி பேராசிரியர் தம்பி கல்யாண சுந்தரம் அவர்களே, இளைஞர் பாசறையினுடைய இனமான தளபதி என் அன்பு இளவல் இளமாறன் அவர்களே, ஓய்வின்றி உறக்கமின்றி களமாடி இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி பரமேஸ்வரன் அவர்களே, தம்பி சரவணன் அவர்களே, சக்தி அவர்களே, கார்த்தி அவர்களே, கண்ணன் அவர்களே, பிரபு அவர்களே, சதீஷ் அவர்களே, தம்பி அஜய் அவர்களே, கார்த்திக் அவர்களே, தொழிலாளர் பாசறையினுடைய தோழர்கள், அன்பிற்கினிய மருதராஸ் அவர்களே, சகோதரர் தாமஸ் அவர்களே, அண்ணன் மோகன் அவர்களே, மாநில தொழிலாளர் நலச்சங்கத்தினுடைய செயலாளர் தம்பி தசரதன் அவர்களே, ராமமூர்த்தி அவர்களே, சக்தி அவர்களே, தெற்கு மண்டல அமைப்பாளர்கள் தம்பி நாகராஸ் அவர்களே, வடக்கு மண்டல அமைப்பாளர் தம்பி கணேஷ் அவர்களே, வினோதன் அவர்களே, பரமசிவம் அவர்களே, சரண் அவர்களே, முருகன் அவர்களே, தம்பி சரவணன் அவர்களே, தம்பி இலக்கியன் அவர்களே, மாணவர் பாசறையினுடைய அமைப்பாளர் தம்பி சிவபாலன் அவர்களே, மாநில மாணவர் பாசறையினுடைய அமைப்பாளர் தம்பி டைசன் அவர்களே, புறநகர் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர்கள் தம்பி சூலூர் நாகராஸ் அவர்களே, மேட்டுப்பாளையம் தம்பி ரகுமான் அவர்களே, பரமசிவம் அவர்களே, பெரியபாளையம் தம்பி ஆனந்தராஜ் அவர்களே, ராஜா அவர்களே, செல்வராஜ் அவர்களே, வழக்குரைஞர் பாசறையினுடைய செயலாளர் தம்பி ஆனந்தராஜ் அவர்களே, கோவை மண்டலத்தினுடைய இளைஞர் பாசறையினுடைய செயல் வீரன் என் அன்பு தம்பி விஜயராகன் அவர்களே, மகளிர் பாசறையினுடைய அமைப்பாளர்கள் என் அன்பிற்கினிய அக்கால் மரகதம் அவர்களே, அன்பு சகோதரி குமுதவள்ளி அவர்களே, இந்த நிகழ்வை முன்னின்று களமாடி எழுச்சியும் புரட்சியுமாக நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட அமைப்பாளர் தம்பி சந்திரன் அவர்களே, வர்த்தக பாசறையினுடைய செயலாளரின் அன்பு மைத்துனர் தர்மா அவர்களே, திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி மோகன் அவர்களே, செயலாளர் தம்பி செல்வம் அவர்களே, தம்பி சண்முகம் அவர்களே, மண்டல செயலாளர் என் அன்பு அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களே,
இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்தமர்ந்திருக்கிற மருத்துவ பாசறையினுடைய துணைத் தலைவர் ஐயா பாலசுப்ரமணியம் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற எனது அன்பு தம்பிகளே, தளபதிகளே, உயிருள்ள மனிதர்களின் தடுமாற்றம் கண்டு கலங்கி விடாதே. ஆயிரம் ஆயிரம் கனவுகளோடு களமாடி உயிர் நீத்த 40,000 மாவீரர்களினுடைய லட்சிய கனவு உன்னை வழிநடத்தட்டும் என்று சிறைக்குள்ளே என்னை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்து என்னுயிர் இளவல் என்னை போன்ற இன விடுதலைக்கு களத்திலே நிற்கிற தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு இளைய தலைவனாக இருக்கிற என் அன்பு தம்பி பேரறிவாளனை பெற்ற பெருமகள், மேன்மையும் புனிதமும் நிறைந்த என் அம்மா அற்புதம் அவர்களே, தூக்கு கயிற்றில் நிஜம் என்ற நூலை எழுத்து வடிவத்திற்கு கொண்டு வந்து அதை வெளியிட்டிருக்கிற எனது அன்பு சகோதரன் ஏகலைவன் அவர்களே, அதை தனது நிறுவனத்தின் மூலமாக வெளியிட்டிருக்கிற எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய ஐயா ஆபிரகாம் ஜெயக்குமார் அவர்களே, அடக்குமுறை, அச்சுறுத்தல், இதற்கும் அஞ்சாது தொடர்ச்சியாக 21 ஆண்டுகளாக உண்மையை இந்த உலகத்திற்கு உறக்கச் சொல்லி வரும் எனது மதிப்பிற்குரிய மாமனார் திருச்சி வேலுச்சாமி அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, பொறுப்புணர்வோடு பாதுகாப்பு பணியை செய்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளே, இதுவரை எங்கள் பேச்சுக்களை எல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிற மத்திய மாநில இலங்கை உளவுத்துறை அதிகாரிகளே, தம்பி திருச்சி மாவட்ட அமைப்பாளர் பிரபு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். மாற்றம் என்பது மானிட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்ற மாமேதை மார்க்சின் மகத்தான தத்துவத்திற்கு ஏற்ப ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்திற்காக இன உணர்வோடும் மான உணர்வோடும் இங்கே கூடி நிற்கிற என் உயிருக்கு இனிப்பான என் தாய் தமிழ் உறவுகள், உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கம். எங்கு அநீதி நடக்கிறதோ, உலகத்தில் எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. நீ ஆத்திரம் கொள்கிறாயா, கோபப்படுகிறாயா, இதை தடுக்க முடியவில்லையே என்று தவிக்கிறாயா, நீயும் என் தோழனே என்று முழங்கிய புரட்சியாளர் சேகுவேராவின் புரட்சி முழக்கத்திற்கு ஏற்ப என் அன்பு மக்களே, எமது இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிரான ஒரு போராட்டமாக, ஒரு போர் முழக்கமாகத்தான் இந்த நூல் அறிமுக கூட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மேடையிலே வைக்கப்பட்டிருக்கிற பதாகையிலே எழுதப்பட்டிருக்கிறது, என் அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்பது உயிர் பிச்சை அல்ல, மறுக்கப்பட்ட நீதி என்று எழுதப்பட்டிருக்கிறது.
இங்கே பேசிய எனது தாய், என் தம்பி கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். எனது தம்பி பேரறிவாளன் செய்த குற்றம் இந்த மண்ணை, இந்த மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசித்தது ஒன்றுதான். உன்னை எல்லோரும் மதிக்க வேண்டுமா, உன்னை எல்லோரும் போற்ற வேண்டுமா, நீ பிறருக்காக உழைக்க தொடங்கு என்று போதித்த புரட்சியாளர் தந்தை பெரியாரின் வழி நடந்ததுதான் அவன் செய்த பிழை. உயிர் உன்னதமானதுதான், நான் அறிவேன். ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது சுதந்திரம், எமது கௌரவம் என்று முழங்கிய எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரனின் பிள்ளையாக இருந்ததுதான் அவன் செய்த பிழை. பல்லாயிரம் ஆண்டுகளாக உணர்விழந்து, உரிமை இழந்து, உடைமைகளை இழந்து, உயிரையும் இழக்கிற அவல நிலையில் இருக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராட வேண்டும் என்ற உணர்வோடு எனது தம்பி பேரறிவாளன் நின்றதுதான் அவன் செய்த பிழை. ஒருவேளை எனது தாய் அற்புதம் அவர்களும் எனது தந்தை குயில்தாசன் அவர்களும் பெரியாரின் பிள்ளைகளாக மூட பழக்கங்களிலே மூழ்கி கிடக்கிற இந்த தமிழ் சமூகத்தை, அறியாமை இருளிலே அமுங்கி கிடக்கிற இந்த தமிழ் சமூகத்தை விடுவிக்க பெரியாரின் வழி நடக்கிற தொண்டர்களாக இந்த களத்திலே நிற்காதிருந்திருந்தால் எனது தம்பிக்கு இப்படி ஒரு தண்டனை வந்திருக்குமோ வராது என்று தெரியவில்லை. நிச்சயமாக வந்திருக்க வாய்ப்பில்லை. அவன் செய்த தவறு என் அன்பு மக்களே, ஒரு மின்கலம், ஒரு பேட்டரி கட்டை 9 வால்ட் மின்கலம் வாங்கி கொடுத்தான் என்பதுதான். இதை என் தம்பி கல்யாண சுந்தரம் ஆழமாக கேட்டான். இந்த மின்கட்டை வாங்கி கொடுத்தவனுக்கே தூக்கு தண்டனை என்றால் வித்தவனுக்கு, அதை தயாரித்தவனுக்கு என்ன தண்டனை அது தெரியாது. இது ஒரு விசித்திரமான தேசம் என் அன்பு மக்களே. பாராளுமன்றத்தை இடிக்க வந்த அப்சல் குருவுக்கு மரண தண்டனை, பாபர் மசூதியை இடித்தவனுக்கு இந்த நாட்டில் ஒரு தண்டனையும் இல்லை. இடிக்க வந்தவனுக்கே மரண தண்டனை என்றால் இடித்தவனுக்கு என்னன்னா தண்டனை என்றால் எவனிடத்திலும் பதில் இல்லை. மின்கட்டை, ஒரு மின்கலம், 9 வால்ட் மின்கலம் வாங்கி கொடுத்ததற்கு மரண தண்டனை. அது பேரறிவாளன் இந்த கடையில் தான் வாங்கினார் என்பது, பேரறிவாளன் தான் அந்த மின்கட்டை வாங்கினார் என்பதற்கு சான்று என்ன? ரசீது, பில்லு வைத்திருந்தாராம். என் அன்பு மக்களே, அறிவார்ந்த என் தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு பேட்டரி கடை, எந்த ஒரு கடையிலையாவது பேட்டரி கட்டை வாங்கினால் பில்லு கொடுக்கிற ஒரு கடை இந்த நாட்டில் எங்காவது உண்டா? இது எவனாவது கேட்டதுண்டா? 9 ரூபாய் அந்த மின்கலத்தில் ஒரு உயிரை சுக்கு சுக்காக, ஒரு உடலை சிதைக்கிற அளவுக்கு வெடிகுண்டு தயாரிச்சு வெடிச்சிட முடியும்னா அவ்வளவு தரமான பேட்டரியாடா இந்தியாவில் தயாரிக்கிறீங்க? இங்கே இருக்கிறது எனது அன்பு மக்கள், எனது அருமை தாய் தமிழ் உறவுகள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், என் தம்பி பேரறிவாளன், முருகன், சாந்தன் இவர்கள் விடுதலையை நாங்கள் முன்னெடுக்கிற போது எங்கள் பிள்ளைகள் நிரபராதிகள், குற்றமற்றவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற போதெல்லாம் எங்கள் காதுவிடவே பேசுகிறார்கள், ராஜீவ் காந்தியை கொன்றவர்களை விடுதலை செய்ய சொல்லுகிறார்களே என்று. இதே மக்கள், இதே மக்கள், இதே மக்கள் ராஜீவ் காந்தி அமைதிப்படை என்கிற பெயரிலே ஒரு அநியாய படையை அனுப்பி எனது அக்கால், தங்கை, என் ஆத்தால், அப்பனில் 20,000 பேரை கொன்றொழித்தது ஏன் என்ற கேள்வியை இந்த நிலத்திலே எழுப்பாதது ஏன்? ஒருத்தங்க கேட்கல. ஆனால் ராஜீவ் காந்தியை கொன்றவர்களை விடுதலை செய்ய சொல்லி கேட்கிறார்களே என்ற கேள்வி இனி இந்த நிலத்தில் எழாது. எழாமல் தடுப்பது எனது மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதிய தூக்கு கயிற்றில் நிஜம் என்கிற புத்தகம். இனி எமது மக்கள் சொல்வார்கள், அடப்பாவிகளா, எங்கள் பிள்ளைகள் இதை செய்யல, செஞ்ச அயோக்கிய பையெல்லாம் எங்க இருக்கான்? நாட்டை ஆளுகிற உயரத்தில் இருக்கிறான். இதுதான் பிரச்சனை. அநியாயமாக பெரும் பழிக்கு ஆளாகி ஒரு இனம் பலியாகி போன துயர வரலாறு என் அன்பு மக்களே நமது இனத்துக்கு நேர்ந்தது. எங்கள் பிள்ளைகள் குற்றமற்றவர்கள்,
எங்கள் பிள்ளைகள் நிரபராதிகள் என்பதற்கு சத்திய சான்றாக இரத்த சாட்சியாக வந்திருக்கிற புத்தகம்தான் தூக்கு கயிற்றில் நிஜம் என்று என் அருமை மாமா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் எழுதிய புத்தகம். ராஜீவ் காந்தியை அவர் எழுப்புகிற எண்ணற்ற கேள்விகளுக்கு எவரிடத்திலும் பதில் இல்லை. ஏன் இப்படி கேட்டு பார்ப்போமே. எல்லாவற்றுக்கும் பதில் பேசுகிற, எல்லாவற்றுக்கும் மறுத்து பேசுகிற, எல்லாவற்றுக்கும் கருத்து சொல்லுகிற ஐயா சுப்பிரமணிய சாமி 21 ஆண்டுகளாக இந்த கொலையை செய்தவன் நீ, உன் சந்திராசாமி என்று இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். இதை மறுத்து ஒரு இடத்தில் கூட பேசாதது. அவர் பேசலாம், பொய் பேசலாம், ஆனால் எழுத்தில் ஒரு ஆவணமாக வந்திருக்கிறது, புத்தக வடிவத்தில் வந்திருக்கிறது. அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற எவனாவது ஒருவன் இதில் பொய் இருக்கிறது என்று ஏன் பேசல? எவனுக்கு துணிவு இருக்கிறது இது குற்றம், இந்த புத்தகம் தடை செய்யப்பட வேண்டும், இதில் உண்மை இல்லை என்று இதுவரை ஒருவனும் சொல்லாதது ஏன்? வாழப்பாடி ராமமூர்த்திக்கு இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இருக்குது. ஏன் அவர் இல்லை, அவர் மகன் வந்து பேசலாம்ல? எல்லாத்துக்கும் கருத்து சொல்ற சுப்பிரமணிய சாமி இதுக்கு சொல்லலாம்ல? சொல்லல. ஏன் சந்திராசாமி மிக உயரத்தில் இருக்கிறவர், இதுக்கு ஒரு வழக்கு போடலாம்ல, புத்தகத்தை தடை செய்யணும்? சொல்லல. அவரே கேட்கிறார். சுப்பிரமணிய சாமி சொல்றாரு சோனியா காந்தி எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டாங்க. காங்கிரஸ்காரன் எவனாவது மறுக்கணும்ல? அது மான ஈனம் இருந்தா தானே மறுப்ப. என்னைக்கு மறுத்திருக்க நீ? அடிச்ச ஸ்பெக்ட்ரம்ல 1,76,000 கோடியில் 60,000 கோடி சோனியா காந்திக்கு போச்சு, பங்கு 2 தங்கச்சிக்கு போச்சு, இந்தந்த நாட்டில் வங்கியில போட்டிருக்குன்னு இதே சுப்பிரமணிய சாமி தானே சொல்றாரு. ஒருத்த மறுக்கலையே, மறுத்தியா? போபாஸ் பாரு பீரங்கிக்கு, போபாஸ் பீரங்கி அந்த நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவ வாங்கினதுல போபாஸ் அந்த ஊழல்ல 400 கோடி கமிஷன்ல வாங்கின, முதலீடு செஞ்சதுல வாங்கின வட்டி காசு, அதுல வந்த வட்டி காசு 50,000 கோடியா சகோதரர் ராகுல் காந்தி பேர்ல வளர்ந்து நிக்குதுன்னு குற்றம் சாட்டுறானே, இதை நீ மறுத்திருக்கியா? எதை மறுத்திருக்க? நான் பேசினா மட்டும் உனக்கு இறையாண்மை கட்டுரும், தேசிய ஒருமைப்பாடு சுதந்திரம் பட்டுக்கிறோம். என்னடா என்னைய பேச புதுச்சேரியில இந்த புதுச்சேரியில என்னை பேச விடக்கூடாதுன்றான். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டும்ன்றான். ஒரு மனுஷன் பேசுனா சட்டம் ஒழுங்கு கட்டும்னா வலிமையான இந்த நாட்டின் பிரதமர் முதல்வரை விட நான் தானே. என்ன நீ பேசிட்டு இருக்கிற? ஏண்டா என்னைய பேச விட்டா சட்டம் ஒழுங்கு கட்டும்னா அவ்வளவு கேடு கட்ட சட்டம் ஒழுங்கா நீ வச்சிருக்கிற? அதுக்கு எதுக்கு இத்தனை ஆயிரக்கணக்கான காவல்துறை வச்சு காக்கி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கிற? சம்பளத்தை கொடுத்துட்டு என்னை ஒண்டியால நிறுத்து, நான் பார்த்துக்கிறேன் சட்டம் ஒழுங்க. ஒரு பைத்தியக்கார பயலுங்க. இவன் சொல்றான் கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறான். அந்த காங்கிரஸ்காரெல்லாம் ஐயா நாராயணசாமி எல்லாம் பேசுறாரு, விஸ்வரூபம் படத்தை விடலைன்னா கருத்து சுதந்திரம் கட்டுப்போம். ஏய் என்னங்கடா, யாரு கருத்து சுதந்திரத்தை பேசுறது இல்லையா? விஸ்வரூபம் படம் குற்றப்பத்திரிக்கையும் படம் தானே, அதை ஏன் விடல? தேன்கூடு ஆணிவேர்லாம் படம் தானடா, அதெல்லாம் ஏன் விடல? காற்றுக்கண்ண வேலி இதெல்லாம் படம் தானே, எடுப்போமா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. கருத்து சுதந்திரம் பேசிடுவீங்க. ஒரே வருஷத்துல 5 முறை என்னை சிறைப்படுத்தினீங்களடா. நான் என்னடா பண்ணேன்? நெஞ்செல்லாம் குண்டை கட்டிட்டாடா, தெருவில் தெரிஞ்சேன், பேசத்தானடா செஞ்சேன். அப்ப என் பேச்சுக்கு எங்கடா சுதந்திரம்? என் கருத்துக்கு எங்கடா சுதந்திரம்? அதையெல்லாம் நீங்க பேசல, கருத்து சுதந்திரம் கட்டு போயிடும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. இப்ப இதெல்லாம் எங்க போய் தொலைக்கிறது? கருத்து சுதந்திரம் கேட்கிறாங்க. அப்ப எனது அன்பு மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். இந்த தமிழ் சமூகம் தேவையற்ற ஒரு பெரும் பழியை சுமந்து வீழ்ந்துடுச்சு. திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டிருக்குது. இதுக்கு ராஜீவ் காந்தி கொலை பழியை நம்ம மேல சுமத்தி இருக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க. 26 பேருக்கு அந்த வழக்குல குற்றம் சாட்டி மரண தண்டனை. 26 பேருக்கு உயர் நீதிமன்றத்தில். ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் முறையீட்டுக்கு போற போது, அந்த வழக்கு அங்க போகிற போது அதுல 19 பேருக்கு மேல விடுதலை செய்யப்படுறாங்க. அப்படின்னா இன்னும் ஒரு நீதிமன்றம் இருந்து போனா மீதி பேரும் விடுதலை செய்யப்பட்டிருப்பாங்க. என் அன்பு மக்களே, சிந்திச்சு பாருங்க. ஒரு வழக்கு, ஒரு குற்றம், ஒரு வழக்கு, 2 தீர்ப்பு இருக்குது இந்த நாட்டில்.
இந்த நீதிமன்றம் 26 பேருக்கு தூக்கு கொடுக்குது, இன்னொரு நீதிமன்றம் 19 பேரை விடுதலை செய்யுது, இன்னொரு நீதிமன்றம் இருந்து நாங்கள் இன்னொரு அடுக்கு நீதி இருந்து முறையிட்டு இருந்தால் எல்லோருக்கும் விடுதலை கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப இதுல எந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு குற்றம், இந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை, ஆனால் அந்த தண்டனையை நிறைவேற்றாமல் 21 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்கள் நமது பிள்ளைகள். ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனை ஆகிறது என் அன்பு மக்களே. 21 ஆண்டு கால நீண்ட பெரிய ஆயுள் தண்டனை, பிறகு ஒரு மரண தண்டனை. ஒரு குற்றத்திற்கு 2 தண்டனை எப்படி? இதுக்கு யார் பதில் சொல்றது? 21 வருடமாக இந்த மரண தண்டனையை என் தம்பி பேரறிவாளன் முருகன் சாந்தன் மட்டும் அனுபவிக்கவில்லை என் அன்பு மக்களே. அவனை பெற்ற எனது தாய் அற்புதம் அம்மாளும், என் தந்தை குயில்தாசன், அவன் உடன் பிறந்த என் தங்கைகளும் அக்காக்களும் இன்று வரை ஒவ்வொரு நொடியும் அந்த மரண தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை! மரணம் எப்படி ஒரு குற்றத்திற்கு தண்டனையாக இருக்க முடியும்? ஒரு அறிவார்ந்த சமூகம், மானுட தர்மம், மனித நேயம் பேசுகிற எந்த சமூகம் இதை ஏற்கும்? யோசிச்சு பாரு. தண்டனை என்பது என் அன்பு மக்களே, ஒருவன் தான் செய்த தவறுக்கு வருந்தி திருந்தி மறுபடியும் வாழ வாய்ப்பளிப்பதற்கு பெயர் தான் தண்டனை. மரணம் தண்டனையா அல்ல, அது முடிவு. நான் ஒரு